ஹாய், இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல குடுக்குற மாரி டொமேட்டோ சூப்பு வீட்லயே கிரீம்லாம் எதுவுமே இல்லாம அதே டெக்ஸ்சரோட சூப்பரா ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடுப்பு பத்த விட்டு பேன் வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுல நான் வெங்காயம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயம் 2 தக்காளி. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கி அதுல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷியாக குக் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் துவரம் பருப்பும் வாழைத்தண்டும் வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வாழைத்தண்டு இல்லைன்னா நீங்கள் கேரட் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட இந்த ஸ்டேஜில் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடும். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது 3ம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதே கடாயில் ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் போல் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஆறி இருக்கும் இல்லையா, அதனால அகைன் அதை ஒரு பேனில் போட்டு அடுப்பை பற்ற விட்டு ஒரு கொதி விட்டோம்னா நல்லா சூடாயிடும். நல்லா சூடானோடனே அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் பிரெட் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் பண்ணதுன்னு கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஹோட்டலில் பண்ணுற அதே டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.